Hi friends, welcome back to Mama with Baby Ma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி மார்க் வந்து ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் கழுத்து, அப்புறம் முதுகு, தட் மீன்ஸ் ஸ்பைனல் கார்ட் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து 4 பேர்கிட்ட விசாரிச்சதுக்கு அன்ஷேப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து நான் வந்து உட்காந்தே வேலை செய்யறதுனால திரும்பி இதை பேசாத நீங்க. உட்காந்து வேலை செய்யறதுனால இந்த கை மட்டும் தான் நம்ம ஆக்டிவா வேலை செய்யறோம் லேப்டாப்ல. இதுல அந்த கை அவ்வளவா வேலை செய்யறதில்ல. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த தடவை நெக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிட்டே இருந்திருப்பேன். இந்த நெக்கும் கையும் வந்து ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த பெயின் வந்து டெம்பரவரியா தான் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தோமே ஒன்றையும் பர்மனண்டா நம்ம க்யூர் பண்ணவே இல்லை. திருப்பி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல ஏதாவது நம்ம டெம்பரவரியா க்யூர் பண்றதுனால ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷ் ஆர்த்தோ வந்து நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு, ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்கு, க்யூர் ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து நம்ம வீட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க, ரொம்ப தூரமும் இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம டெம்பரவரியா போய் இது பண்ணிட்டு இருக்கிறத வந்து பர்மனண்டா நம்ம க்யூர் பண்ணணும் அப்படி. சரி இவங்க கிட்ட இங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என் கழுத்தை எப்படி சரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். நொல்லையா இருக்க பேபி மாவை நல்லா ஆக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா கழுத்து பெயின், கை பெயின் ரொம்ப இருக்கு. ஏன்னா நம்ம சிஸ்டம்ல உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கோம்ல, அதனால முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால. நான் இதுக்காகவே நான் கிளாஸ்க்கு போலான்னு இருக்கிறேன். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ரெகுலரா கிளாஸ்க்கு போய் நானும் கத்துக்கிட்டு வந்துடலான்னு. அப்படி என்னதான் உட்கார்ந்து பண்ணா என்னதான் ஆகுதுன்றது நானும் இல்ல. உங்களுக்கு பெயின் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அது வந்து உட்கார்ந்து எடிட் பண்றதுனால தான் அப்படின்றதுல அததான் சொல்றேன். ஆமா, வேற என்ன பண்றேன் நானு, வேற என்ன வேலை? நான் டெய்லி 2 hours கிளாஸ் போலான்னு இருக்கேன். நம்ம போயிட்டு வந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துல இப்போ கன்சல்டேஷன் ரூமுக்கே வந்து வெயிட் பண்றோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னா ஆமா டாக்டரை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்கம்மா பிரியா, உட்காரு. நெக் பெயின், இந்த இடத்துல நெக் பெயினா இருக்கும். அப்புறம் இந்த கை ரெண்டுமே இந்த இடத்துல வீங்கும். ஃபுல் ஷோல்டரும் ஒன்று வலிக்காது. எல்லா ஜாயின்ட்ஸ்லயும் வலி தெரியுதுங்களா? எல்லா ஜாயின்ட்ஸ்லயும் இல்ல, இந்த இடம் இங்க மட்டும் வலிக்கும். அப்புறம் இங்க ஷோல்டர்ல இங்க கழுத்துல இருந்து கை வரைக்கும் வலி ஏதாவது பரவுதுங்களா? அப்படி எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. பட் சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லாவே இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கும். இது வரைக்கும் ஃபுல்லாவே இருக்கு. கை மறுத்து போற மாதிரி, விரல்கள் மறுத்து போற மாதிரி அந்த மாதிரி இல்ல. நான் உட்கார்ந்தா மட்டும் லெக் மட்டும் உட்கார்ந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா மரத்து போயிடும். ஏஞ்சி நடக்க முடியாது, சட்டுன்னு ஏஞ்சி நடக்க முடியாது. கொஞ்சம் வலி இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசமாவே இருக்கு. 8 மாசமா இருக்கு. கழுத்து வலியை தவிர்த்து வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்? வேற ஒண்ணு பேக் பெயின். பேக் பெயின் எவ்வளவு நாளாமா? பேக் பெயின் சிசேரியன் பண்ணதுதான் பேக் பெயின். சி செக்ஷனுக்கு அப்புறம் தான் பேக் பெயின் இருக்கு. ஓவரா நம்ம இப்ப வெயிட் தூக்குனா கூட, ஏதாவது பக்கெட்ல தூக்கிட்டு போனா கூட அந்த டைம்ல நைட்லாம் பெயின் இருக்கு. இடுப்புல இருந்து காலுக்கு வலி ஏதாவது பரவுற மாதிரி? அந்த மாதிரி ஒண்ணும் தெரியல. நெக் பெயின் அண்ட் பேக் பெயின். சோ வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்களா? இல்ல இல்ல. சரி, டாக்டர் இப்ப எக்ஸாமின் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. கீழ கொண்டு போங்க. மேல பாருங்க. பெயின் இருக்கா? பெயின் இருக்கு. இருக்கா? போமா? இல்ல. அதான் கீழ கொண்டு போங்க. வலி இருக்கா? முக்கியமா லைட்டா வலி. இந்த இடத்துல வலி இருக்கா? வலி இல்ல. வலி தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. இது மாதிரி புரிஞ்சு சரிங்களா? இதே மாதிரி அவங்கள முன்னாடி புஷ் பண்ண முன்னாடி போகக்கூடாது. ஓகே ஓகே. பெயின் இருந்தா சொல்லுங்க. அதுக்கு இடத்துல சரிங்களா? இந்த இடத்துல வலி இருக்கா? லைட்டா லைட்டா இருக்கு. இங்க இருக்கு.
இந்த இடத்துலமா இருக்கு. இங்கேவா இல்ல. இல்ல. கை விட்டு ஃப்ரீயா நில்லுங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடுங்க. நேரா பாருங்க. நீங்க சைடுல இருந்து பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். உங்க ஷோல்டரோட ஹைட் 2 சைடுமே பாருங்க. லெஃப்ட் ஷோல்டர் என்ன ஹைட் இருக்கு, ரைட் ஷோல்டர் என்ன ஹைட் இருக்கு பாருங்க. ஸோ ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சைடு ட்ராப் இருக்கும். போஸ்டர் மிஸ்அலைன்மெண்ட் இருக்கு. சரிங்களா? அலைன்மெண்ட்டே மாறி இருக்கு. நர்வ் கம்ப்ரஷன், அதனால நர்வ் கம்ப்ரஷன். இதனால வந்து எல்லாமே டாக்டர் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீ பெயின் ஏதாவது இருக்காமா உங்களுக்கு? நீ பெயின் அவ்வளோ இல்ல. அவ்வளோ எதுவும் இல்லை. இந்த பெயின் எதனால வருது, இதுக்கு என்ன செய்யலான்றதை நான் சொல்றேன். சரிங்களா? நம்ம ஜென்ரலாகவே நம்ம நிற்கும் போது, நடக்கும்போது, உட்காரும்போது நம்ம ஸ்பைனை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சேர்ல நான் ஒரு 6 hours உட்காந்து வேலை செய்கிறேன். என் ஸ்பைனை நான் ப்ராப்பராக வச்சு வேலை செய்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்க்கும்போது என் ஸ்பைன் நார்மலாக இருக்கும். இல்லை அதுவே என்னோட போஸ்டர்ஸ் நான் இந்த மாதிரி தான் உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைன் வளைய ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தைக்கு 2 வருஷம் முதுக ப்ராப்பராக வைக்க முடியாது. எத்தனை குழந்தையோ அத்தனை வருஷம். உங்க பிரெக்னன்சி டைம்ல இருந்து நீங்க பால் கொடுக்கறது வரைக்கும் நீங்க எப்படியே குனிஞ்சே தான் உட்காந்துருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பைன் அங்கதான் வளைய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருக்க வேண்டிய ஸ்பைன் கொஞ்சம் கொஞ்சமா வளைஞ்சு பக்கத்துல இருக்கிற அந்த நர்வ் போய் கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சு. அந்த கம்ப்ரெஷன் சிவியர் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா கழுத்துல இருந்து கை வரைக்கும் வலி போறது. இப்போ நீங்க சொல்றீங்களா கையெல்லாம் வீக்கம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இல்லாததுனால கை வரைக்கும் வலி பரவுறது. ஸோ நம்ம இடுப்பு வலி எதனால வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்பைன் அப்படிங்கிறது 25 டிஸ்க் அடிக்க வச்ச ஒரே ஜாயிண்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கழுத்துல ஒரு ஸ்பைன் மிஸ்அலைன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்பைன் லோ பேக்லயுமே அது மிஸ்அலைன் ஆகி அங்க உங்களுக்கு திரும்பியுமே பெயின் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிதான் நீங்க சொல்றது எல்லாமே. ஸோ இதுக்கு நம்ம இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா வர்மா ஆயுர்வேதா மசாஜ் மூலமா மசில் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்பைன் அலைன் பண்ணுவோம். ஆர்த்தோபீடிக் மேனுவல் டெக்னிக் அண்ட் கைரோப்ராக்டிக் இதெல்லாம் வச்சு நர்வ் கம்ப்ரெஷன் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு 7 to 14 சிட்டிங்ஸ் வரணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் 7 சிட்டிங்ஸ் வாரத்துல 3 நாளும் நெக்ஸ்ட் 7 சிட்டிங்ஸ் வாரத்துல 2 நாளுமா தான் வரணும். கூடவே இன்டர்னல் மெடிகேஷன்ஸ் கொஞ்ச நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே மசில் ஸ்டிஃப்னஸை ரிலீஸ் பண்றதுக்காக. ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா இது திரும்ப வராம இருக்கிறதுக்கு எக்ஸசைசஸ், போஸ்டர் கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் சொல்லி தருது. இதை நீங்க கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ண இந்த பெயின் சிவியர் ஆகாம பாத்துக்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இப்போ கம்ப்ரஸ் அந்த 25 அலைன்மெண்ட் சொன்னீங்கல்ல, அதுல கம்ப்ரஸ் ஆனது எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ரிலீஸ் பண்றது. கண்டிப்பா சார். இப்ப சார் எக்ஸாமின் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த பெயின் இருக்கிற இடம் தான் நர்வ் கம்ப்ரஸ் ஆயிருக்கிற இடம். ஸோ அந்த கம்ப்ரெஷன் சிவியர் ஆக தான் பெயின் அண்ட் நம்னஸ், கை வரைக்கும் வலி பரவுறது எல்லாமே வரும். ஸோ அதை தான் நம்ம அலைன் பண்ண போறோம். அந்த ஸ்பைனை நம்ம அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்ரெஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வலி குறைய ஆரம்பிச்சிடும். கை வரைக்கும் பரவுற வலி, நம்னஸ் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு அதனாலதான் அந்த வீக்கம் எல்லாம் வருது அப்படின்றீங்க. பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால வீக்கம் வருது, நம்னஸ் வருது, இதெல்லாமே வரும். சரிங்களா? ஸோ ஸ்டிஃப்னஸ்னால கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு சிட்டிங் எடுத்துருங்க, எடுத்துட்டு பெயின் எப்படி இருக்குன்றத சொல்லிடுங்க. ஓகே. கழுத்தில் வலி இருக்கு இல்லையா? ஆமாங்க. இங்க வலிக்குதா? சைடுல சென்டர். ஓகே. கையில ஸ்ப்ரெட் ஆகுதா வலி? இங்கெல்லாம் இது வரைக்கும் வீங்கும், கை இங்க வரைக்கும். ஓகே. ஸோ அந்த வெர்டிப்ராயில வேரியேஷன் இருக்குங்க. ஸோ அதனால அந்த நர்வ் அங்கே கன்ஜஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட வலி தான். ஸோ நம்ம லைட்டா போன் மேனிப்புலேஷன் பண்ணலாம். ஓகே. நம்ம கைரோப்ராக்டிக் மெத்தட் தான் பண்ணது. ஸோ சவுண்டு கேட்கும், பயப்பட வேண்டாம். ஓகே, படுத்து ஸ்ட்ரெயிட்டா மேல் பார்த்து. வலிக்காது? இல்லை வலிக்காது. ஸோ அந்த சவுண்ட் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஓகே, தட்ஸ் ஓகே. இந்த கையில வலி ஜாஸ்தி இருக்கா? இந்த கையில தான் மேக்ஸிமம் ரொம்ப வலிக்கும், இந்த கையில கொஞ்சம் கம்மியா தான். தலைவலி, தலை சுத்தன மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வருமா? இல்ல. ரிலாக்ஸ். Breathe in, breathe out. Breathe in, breathe out. Just relax. Okay. கை இப்படி வச்சு cross எல்லாம். Okay.
வலிக்குதா? லைட்டா. ஓகே. Breathe in. Breathe out. Okay. Breathe in. Breathe out. Okay. Breathe in. Breathe out. Relax. Relax. Breathe பண்ணுங்க. எப்படி கொஞ்சம் கூட ஜாஸ்தி பிரீத் பண்ண முடியுற மாதிரி இருக்கா? ஓகே. இந்த சைடு திரும்பி. இந்த பக்கம் திரும்பி. ஒரு முட்டி மட்டும் பெண்ட் பண்ணி. ரிலாக்ஸ். ஓகே. Breathe in. Breathe out. Relax. அந்த சைடு திரும்பி. முட்டி மடிச்சு. ஃப்ரீயா. ஓகே. உடம்பு ஃப்ரீயா. ரிலாக்ஸ். ஓகே. Straight up. Relax. உட்காருங்க. கரெக்ட். இப்படி இந்த சைடு. வலி இருக்கா இது? வலி இருக்கு. ரிலாக்ஸ். ஓகே. நீ மொத்தத்துல நீ தூங்குறதே சரி இருக்காது. தூக்கமே வராது. அதனால நான் வந்து வாத்து தூங்குற மாதிரி தூங்குவ. இல்ல டவலை இப்படி திரும்பி கொள்வேன். டவலை இப்படி திரும்பி இப்படி வந்து எஞ்சி ஓடுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தூங்குவேன். அந்த மாதிரி தூங்கி. சரி, இப்போ எப்படி ஃபீல் பண்ற? நெட்லாம் நல்லா எனக்கே தெரியும். மசில்ஸ் எல்லாம் வந்து டைட்டா இருக்கிற ஃபீல் ஆகும் தெரியுமா? அது எனக்கே இருந்தது. பட் ஆனா எனக்கு பேக்ல வந்து யாருன்னா மசாஜ் பண்ண நானே சொல்லியிருப்பேன், எனக்கு ஸ்பா போகணும், மசாஜ் பண்ணணும் அப்படின்லாம் நானே கேட்டுன்னு இருப்பேன். பட் இவங்க இப்ப பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுகுல இருந்து எனக்கு இடுப்பு வரைக்கும் அப்படி ரிலீஃப் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அந்த ஃப்ரீ ஆன மாதிரி எனக்கு அப்படியே எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பேக் டைட் ஆனதெல்லாம் இப்ப நெட் உடைஞ்சு ஃப்ரீ ஆன மாதிரி இருக்கு. பேக் எல்லாம் வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. டைட்டா மசில்ஸ் எல்லாம் இருந்து ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கிறதெல்லாம் வந்து இப்ப வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி, குளிச்சுட்டு வந்து எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி முதுகு ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஜாலியா இருந்தது. இப்போ வாட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நிறைய பேர் வலிக்கும்னு நினைப்பாங்க. வலிக்கலாம் இல்ல. பட் என்னன்னா ஜாலியா இருக்கு. அது ரிலீஃப் பண்ணும்போது பயம் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் பயம் இருக்குதான் செய்யும். இது பழகிடு இனிமேலு. ஆனா வலி எல்லாம் கிடையாது. பட் ஆனா அந்த எடுத்துட்டதுக்கு அப்புறம் நமக்கு அப்படியே பாடியே ஃப்ரீ ஆகுது. ஏன்னா நிறைய பேர் இப்ப வந்து பாத்தோம்னா எல்லாருமே மெஷின் லைஃப் மாதிரி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கிடையாது. அப்பெல்லாம் வந்து பாத்தோம்னா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்வோம், தண்ணி தூக்குவோம், கொஞ்சம் தூரம் தூக்கினேன், அந்த மாதிரி நிறைய ஆட்டாங்கல் அம்மிக்கல். இப்ப எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. கை கட்டினது எது, கை மட்டும்தான் இந்த இடம் தான் வேலை செய்யுமே தவிர வேற எதுவுமே வேலை செய்யாது. அந்த மாதிரி இப்ப எல்லாத்தையும் வேலை செஞ்சாதான் முதல் மாதிரி பாடி வந்து ஃப்ரீயாவும் என்ன சொல்லுவாங்க
ஆக்டிவாவும் இருக்கும். ஆக்டிவா ரைட் ஓகே. இப்போ வாட் நெக்ஸ்ட்? ஆயில் மசாஜ் என் பேக். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஆயில் மசாஜ் பேக்ல பண்ண போறாங்க. அது ஷூட் பண்ண முடியாது, அப்புறம் இதை வச்சு ஒத்தனம் கொடுப்பேன் அப்படின்னாங்க. எனக்கு இது தேவைப்படுது, அதனால வந்து இது இருந்தாதான் வந்து என் முதுகு வந்து நான் சொல்ற பேச்சு கேட்கும். அதனால நான் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ரிலாக்ஸேஷன் பண்றதுக்காக. அதுவும் இல்லாமல் இது ட்ரீட்மெண்ட்டும் கூட. நமக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்னாவே வந்து எனக்கு மெயின் ரீசன் ப்ராப்ளம்லாம் இப்ப இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா இத்தனை இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேத்துக்கு அதுவும் வரும். எல்லாம் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி வரும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல எனக்கு அந்த வெயிட் தூக்கினா வலி தெரியாது சிசேரியன் பண்ணதுனால. இப்ப ஈவன் ஒரு சின்ன பக்கெட் நம்ம தூக்கிட்டு நான் மாடியில தான் துணி காய போடணும். அப்ப போயிட்டு நான் வந்தேன் அப்படின்னா அந்த வெயிட் தூக்கிட்டு நம்ம என்ன சொல்றது, இது பண்ணிதான் நீ ஏறுறது, எப்படி சொல்றது, வெயிட் தூக்கிட்டு நம்ம பக்கெட் தூக்கிட்டு மேல ஏறுவோம்ல, அது நம்ம பாடியில இருந்து பிரஷர் போட்டுதான் நம்ம தூக்கிட்டு மேல ஏறுறோம். அது ஏறிட்டு இறங்கிட்டு வந்து நம்ம நைட் உட்கார்றோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா செம வலிக்கும் பேக்ல, இந்த முதுகுல இருந்து இது வரைக்கும். அதனால எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நான் எல்லாமே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு ட்ரீட்மெண்ட்டாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்றேன். எங்கப்பா போனேன் 20 நிமிஷமா? நான் என்ன பண்ண போறேன் இங்க நின்று? நீ தான் வந்து உனக்கு மசாஜ் தெரப்பில இருந்த. செம்மையா பண்ணாங்க, சூப்பரா இருந்தா. இவங்க அங்கங்க பிடிச்சி வலியை எடுத்தாங்க, கொஞ்ச நேரம் வலிச்சு இருந்ததாங்க வரும்போது. இப்ப இவங்க பண்ண மசாஜ்ல எங்கேயுமே வலிக்கலப்பா. வெரி குட், சூப்பர். நல்லா இருக்குது, அப்படியே காத்து மாதிரி இருக்கிறேன்ற. பேக்லாம் நல்லா இருந்தது, மசாஜ் சூப்பரா இருந்தது. யாராச்சும் இப்படி அமைக்க விடுறதுக்கு ஆள் இல்லையேன்னு நினைச்சேன். நம்ம பொண்ணு பிசியோதெரபிஸ்டுக்கு சொன்னா அது பூ போல அப்படின்னு கிடக்கும், அது கையும். ஆனா அதுவுமே நல்லா ஒரு சில நேரம் நமக்கு பெயினா இருக்கும்போது சொன்னோம் அப்படின்னா கரெக்டா நீவா. பட் அவங்கள விட இவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் மேன்ஸ் பெர்ஃபெக்ட். ஹீட்லாம் வச்சாங்க, செமையா இருந்தது. தூக்கத்துக்கும் அது மெடிசனோட சேர்ந்த இது, அது ஹீட் வச்சது. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஆயுஷ் ஆர்த்தாவை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சிட்டிங். இதுக்கப்புறம் நான் சிட்டிங்ஸ் எல்லாம் நிறைய வரப்போறேன் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 7 வீக்ஸ் வந்து 3 சிட்டிங்ஸ் வாங்கணும் சொல்லியிருக்காங்க. 14 சிட்டிங்ஸ், மொத்தம் 14 சிட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் 7 சிட்டிங்ஸ் வீக்லி 3 டேஸ் வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் வந்துட்டு என்னோட இந்த வீக்கம் வந்து இந்த இது சொல்லுவாங்க, இந்த ப்ரெஷர் கொடுக்கறதெல்லாம் வந்து சொன்னாங்க, அதெல்லாம் வந்து கியூர். இதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா போன்லாம் தேஞ்சிரும் அப்படின்னாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்டே வந்து இதை பார்த்து நம்ம கியூர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்லது தானே. பெருசா போகிறது சின்னதாக ஓட முடிஞ்சிரும்ல. அதனால் செம்மையா இருந்தது, செம்ம ரிலீஃபாக இருந்தது. எனக்கு வந்து என்ன சொல்றது, என் பாடி வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய வேலைகள் செய்யறதில்ல. எல்லாரும் முன்னாக்கும் நம்ம அம்மா அப்பா வேலை செஞ்சதுக்கும் நம்ம வேலை செய்யறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களாம் ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க, நம்ம ஒரே இடத்துல உட்காந்து கை மட்டும்தான் வேலை செய்யற மாதிரி, மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம வீட்டில் இருக்க ஒரு பிசியோதெரபிஸ்ட் வந்து நம்மளை இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, எக்ஸாமின் அடுத்தது பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஓகே, என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து இது இந்த நட்டையெல்லாம் உடைச்சாங்க. அது என்னன்னு தெரியல, நட்டை உடைச்சாங்க. செம்ம ரிலீஃபா இருந்தது. வலிக்கவெல்லாம் இல்ல. போகாத ஒரு ரீசன் என்னன்னா நம்மள உட்கார வச்சு பதம் பாத்துருவாங்க. இல்ல வலிக்கல இல்ல, செமையா இருந்தது. என் முதுகு எப்படி சொல்றது, நல்லா அவ்வளவு டைட்டா இருந்த முருகை வந்து முதுகு வந்து அப்படி ரிலீஃப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே சடனா அப்படியே எனக்கு ஃப்ரீயா இருக்கு. என் மசில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஹார்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் தெரியுமா. அந்த மாதிரி டைட்டா இல்லாம சிம்பிளா சொல்ல போனா இப்ப நம்ம சைக்கிள் செயின்லாம் டைட் ஆயிடுச்சுன்னா அது மிதிச்சானா நம்ம வலிக்கும். அது வந்து அது லூஸ் பண்ணி விட்டா எப்படி அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இருக்குதாமா. ஆக்சுவலா வந்து எனக்கு ஸ்பா போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா அதை விட வந்து இது வந்து ஸ்பா வேற இது வேற. ஆனா பட் என்னன்னா இது ட்ரீட்மெண்டா போகும்போது அவங்க செமையா முதுகு மேல ஏறி அப்படியே என்னது டான்ஸ் ஆட்ட மாதிரி இருந்தது. செமையா இருந்தது. அப்படியே என்ஜாய் பண்ணி ரசிச்சுன்னு இருந்தேன். எல்லா ஃபுல் பாடியுமே இந்த கையில பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு நம்மளால முதுகுல தான் பண்றதுனால வந்துட்டு அவங்க கொடுக்குற ட்ரெஸ் நம்ம மாத்தணும் அப்படிங்கறதுனால வந்து நாங்க ஷூட் பண்ணல. பட் அந்த இடத்துல வந்து ஃபுல்லா வந்துட்டு என் முதுகுல வந்து எண்ணெயெல்லாம் ஊத்தி அப்படி கொழுக்குன்னு அப்படி செமையா இருந்தது. அது செம்ம ஃபீல். அது செமையா இருந்தது. நல்லா நீவுனாங்க. நீவிட்டு அதுக்கப்புறம் ஒத்தனை கொடுத்தாங்க. அந்த கல் வச்சு ஒரு மாதிரி சூடு ஒத்தனை கொடுத்தாங்க. அதுல எல்லாமே வந்து இது
என்ன சொல்றது, எல்லாமே ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ். செம்மையா இருந்தது. என் முதுகு வந்து இப்ப வந்து எனக்கு ஆக்சுவலா ஸ்மெல் வருது. அந்த ஆயுர்வேதிக் இதுல யூஸ் பண்ற அந்த ஸ்மெல் வருது. நான் ரொம்ப நேரமா உட்காந்து இப்பதான் வேடிக்கை பார்த்தேன், என்னடா ஏதோ ஸ்மெல் வருது நமக்கு. இப்போ அந்த ஆயுர்வேதிக்னு தான் ஞாபகம் வந்து. அந்த ஆயில் வந்து செம ஸ்மெல் நல்லா இருந்தது, எனக்குமே பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி இப்போ ட்ரீட்மெண்ட் அடுத்தடுத்து நாங்கள் கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் வரோம்னு சொல்லியிருக்கோம். இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வலி எதுவுமே இல்லை. அப்போ நம்மளும் போவோம். செம்மையா இருக்குது. என்ன சொல்றது, ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன் நானு. கை கால்ல நெட்டி முடிச்சா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல். வேற எங்கெல்லாம் உடைச்சாங்க? ஃபுல்லா பாடி ஃபுல்லா பண்ணாங்க. என் மசில்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு இங்க இருந்து இது வரைக்கும் அப்படியே செமையா தேய்ச்சி விட்டாங்க. அப்படியே குளு 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 குளுன்னு படுத்து இருந்தேன் நான். செமையா இருந்தது ஃபீல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாரையாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆயுஷ் ஆர்த்தோ ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணிக்கோ, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது நாங்கள் ப்ரமோஷனை தாண்டி நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் சீரியஸாகவே இந்த ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நல்லா இருந்தது. எனக்குமே வந்து இது புதுசு தான். நிறைய பேர் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து எப்படி சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இதுக்கு வந்து இது க்யூர் ஆகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஏன்னா என்னோட 14 சிட்டிங்ஸ் வர சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 7 சிட்டிங்ஸ் வாங்க, வீக்லி 3 வாங்க, அதுலேயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இன்னும் 7 சிட்டிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை அப்படின்னாலும் ஓகே அப்படின்னு இருக்காங்க. அடுத்த சிட்டிங்ஸில் ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போகிறதுனால அடுத்த வாரம் வாங்க, வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சார்ட்லாம் கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம போய் வாங்கிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டங்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.